விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இருவர் மீது வழக்கு பதிந்த போலீசார் ஒருவரை கைது செய்து 50 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்புசெல்வன். அன்புசெல்வன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திருச்சுழி போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் திருச்சுழியில் இருந்து காரியாபட்டி செல்லும் சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி அருகே 2 இளைஞர்கள் சந்தேகத்திற்கிடமாக பைக்கில் நின்றிருந்ததை பார்த்த போலீசார் அவர்களை விசாரிக்க முற்பட்டனர். ஆனால் போலீசாரை கண்டதும் அதில் ஒரு இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து இன்னொரு இளைஞரை பிடித்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து அவரிடம் விசாரணை செய்ததில் அவர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பனங்காடி பகுதியை சேர்ந்த அபினேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து 50 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய இளைஞர் திருச்சுழி பகுதியை சேர்ந்த சண்முகம் என்பவரது மகன் சோலை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த திருச்சுழி போலீசார் அபினேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய சோலை என்ற இளைஞரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புசெல்வன்.